மார்கரெட் அவர்களை போராட்ட வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவர் எங்கள் சுல்தான்பேட்டை வட்டார செயலாளர் சொன்னார், என்னன்னு ரெயின்போ எஃப்எம் மாதிரி பேசணும் அப்படின்னு. எனக்கு இது போராட்டங்கள்லாம் நினச்சாலே என்ன தோணுதுன்னா, மாமன்னன் படத்தில் வடிவேலு தான் ஞாபகத்துக்கு வருது. அவர் மண்டையை சொரைஞ்சிட்டு கேட்பார், என்னம்மா ஒன்றுமே புரியல சார், புரியவே இல்லை சார் அப்படிம்பார். அதுதான் 243 ரத்து செய் அப்படின்னா மாநில அளவில் எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் போட்டு மாறுறாங்க. இங்கே இருக்கிற நிறைய பேர் அதில் வந்து பலனடைஞ்சு நிற்கிறாங்க. அதுக்கு என்ன பொருள்னு புரியல. இப்போ ப்ரெசண்ட் டீச்சர்ஸ்க்கு எங்கள் லெவலில் எங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா, டெட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை டெட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னோடனே 50% பேர் அப்ளிகேஷன் போட்டாச்சு, எழுதுறதுக்கு தயாராச்சு. 5 வருஷம் பணி இருக்கிறவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு இது கொடுத்தாங்க. இப்போ புரளி கிளம்பிட்டு இருக்கு, நீயும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. இனி வேறு எதையாவது ஒரு கோரிக்கை வச்சோன்னா எதை கண்டுபிடிப்பாங்க நம்ம சுப்பீரியர்ஸ் நம்ம மேலே வந்து கட்டிட்டு, இவங்க இந்த கேட்குறாங்களே அடுத்ததை போடுற வெடிகுண்டு, அதுலேருந்து தப்பிச்சு அந்த பக்கம் போய் நிற்கிறக்குள்ள போடலாண்டா வேறு வெடிகுண்டுங்கிற அளவில் போயிட்டுருக்கு. இப்போ ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இதனால் மன உளைச்சலில் எங்கள் ஆசிரியர்கள் சோர்ந்து போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ரிட்டையர்டு எழுதிக்கிறேங்க அப்படிங்கிறாங்க. சர்வீஸ் என்னென்னு கேட்டால் 20 வருஷம் 25 வருஷங்கிறாங்க. அதையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அதே நேரத்தில் என்ன பண்ணலாம் இதுக்கெல்லாம் அப்படிங்கிற ஒரு தீர்வு வந்துட்டு எங்கே கிடைக்கும்னு திணறிட்டு தான் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேர் மாவீரர்கள். அண்ணன் பழச்சியம்மண்ண எதுக்குமே அடங்க மாட்டார், அடங்க மறு அப்படிங்கிறவருக்கு எடுத்துக்காட்டு அவர் தான். பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு வெக்கமாக தெரியும். இன்றைக்கி இந்த கூட்டத்தை பார்த்து நான் வரலின்னா மனசு வருத்தப்படும். அந்தளவுக்கு இந்த உணர்வு எல்லாருக்கும் வந்து, இன்றைக்கி என்ன பிரச்சனை, சாயந்தரம் மழை வருது, இன்றைக்கி பிரச்சனை இது மழை வருது, நாளைக்கு ஒரு போராட்டம் வச்சோம்னா வேற ஒரு பிரச்சனை வரும், அதில் நாங்கள் வரல. இந்த நிலைமை தொடர்ந்துச்சுன்னா நாம் இப்படியே கோரிக்கை முழக்கமிட்டு ஆதங்கப்பட்டுட்டு போக வேண்டிய இருக்கும். நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும். அனைவரும் ஒன்று திரண்டு பணிக்கு எந்த பங்கும் வராமல் போராட்டங்களை கையில் எடுத்தால் நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோங்கிற என்னுடைய சின்ன கருத்தை குறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம்.